ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து டியூஸ்டே மார்னிங் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். என்ன பிரேக்ஃபாஸ்ட், என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா பாருங்கள், அரிசி ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து 2 வகையான சாதம். அதாவது ஒன்று வந்து நார்மல் ரைஸ், இன்னொன்று வந்து வரகரிசி. அப்புறம் கூட்டு வைக்கிறதுக்காக கொஞ்சம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். அது வந்து குழம்புக்காக புளியும் ஊற வச்சுருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற சப்ஸ்கிரைபர், வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எனக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அங்கே ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இப்போது சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு அடுப்பில் வந்து சாதம் வேக வச்சுருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் வந்து இன்றைக்கி கூட்டுக்காக ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்ன கூட்டுன்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காய் கூட்டு தான் வைக்கிறேன். ஹோட்டல் ஸ்டைலில் வைக்கிற புடலங்காய் கூட்டு. அதுக்கு நான் கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே வந்து நான் ஊற வச்சுட்டேன். புடலங்காயை வந்து மேலே உள்ள தோலெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு உள்ளே உள்ள அந்த விதை பகுதி அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். அதை வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம அந்த கடலைப்பருப்பு கூட ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயங்களை நம்ம உரிச்சிட்டு வந்துடலாம். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கல்யாண வீட்டு வத்த குழம்பு தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். அது வந்து சின்ன வெங்காயம் போட்டு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமே கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும், அப்படின்னா தான் அது நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம வேறு எந்த காய்கறியும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் அந்த சுண்டை வத்தல், இது மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து வெங்காயமும் பூண்டும் தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தண்ணியில் போட்டுட்டு தான் அந்த தோலை உரித்து எடுப்பேன். அது ரொம்ப ஈஸியாக வந்துடும், கண்ணும் நமக்கு எரியாது. இப்போது குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கல்யாண வத்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் தான் அவ்வளோ ருசியாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா சப்பு கொட்டி சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் சுண்டை வத்தல் எடுத்து அந்த எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிறேன். ரொம்ப கருகிடக்கூடாது, கருகாமல் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சுண்டை வத்தல் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதாவது நம்ம குடலில் உள்ள பூச்சி, புழுக்கள் எல்லாத்தையுமே வந்து அதை அழிச்சிடும். அப்புறம் வந்து இந்த பைல்ஸ்காரங்களுக்கெல்லாம் வந்து இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரியாயிடும். அப்புறம் தைராய்டு உள்ளவங்களும் இந்த சுண்டை வத்தலை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, சுண்டை வத்தல், சுண்டைக்காய் 2மே தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த தைராய்டு பிரச்சனையும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிடும். அப்புறம் சளி தொந்தரவு இருக்கிறவங்க வந்து இந்த சுண்டை வத்தலை போட்டு நல்லா காரசாரமாக குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அந்த நெஞ்சு சளி, தொண்டையில் உள்ள சளி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துடும். அடுத்து சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த சுண்டைக்காயை வந்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அந்த சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கும். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துட்டு, அப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை வந்து நான் அப்படியே முழுசாக தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இந்த மசாலா நம்ம வறுத்து அரைச்சும் செய்யலாம். நான் ஆக்சுவலி அதுக்கு ஏற்கனவே வீட்டில் வறுத்து இப்போ தான் நான் மல்லிப்பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் அதே பொடியே நான் சேர்த்து இன்றைக்கி செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு, ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி ஊற்றிட்டு ஒரு கொதி வரவும் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதுவும் போட்டதுக்கப்புறம் இந்த நம்ம வறுத்து வச்ச சுண்டை வத்தலையும் அது கூட சேர்ந்து நல்லா திக்காகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறலாம். கொதித்து வந்தால் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ இன்னொரு அடுப்பில் வச்ச அந்த புடலங்காய் கூட்டு 3 விசில் வந்து விசிலும் அடங்கிருச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள், காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இதுக்கு கொஞ்சம் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிடலாம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா தேங்காய், சீரகம், ஒரு பச்சை மிளகா, ஒரு வெள்ளைப்பூடு, 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு. அந்த பச்சரிசி மாவு ஏன் நம்ம சேர்க்குறோன்னா அப்படின்னா தான் அந்த கூட்டு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறோம். அப்புறம் கூட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம்.
இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். அப்புறம் புடலங்காய்க்கு இன்னொரு அடுப்பில் வந்து தாளித்து விட்டுறலாம். இதுக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தான் நான் தாளிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும்போது அவ்வளோ வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் சீரகம், கடுகு, கருவேப்பிலை, 2 வத்தல் இதை நல்லா கிள்ளி போட்டு நல்லா தாளித்து அந்த புடலங்காயில் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், புடலங்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சூடாக சாதம், இது வந்து நார்மலான ரைஸு. அடுத்தது வந்து வரகரிசி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சுண்டக்காய் கல்யாண வத்த குழம்பு பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக சூப்பராக நல்லா மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு. காரசாரமாக பார்க்கும்போதே நல்லா எச்சி ஊறுற அளவுக்கு இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்து இதுக்கு மேட்சிங்காக புடலங்காய் கடலைப்பருப்பு கூட்டு ஹோட்டல் ஸ்டைலில் வச்சுருக்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி சேமியா, அதாவது கேழ்வரகு சேமியா தான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி அவ்வளோதான் இந்த சமையல். நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.